எங்களை கூட பெற்றாங்கடா குரு மடியில. ஆமா எங்களை கூட பெற்றாங்கடா குரு மடியில. தொட்டா தீட்டு படுமா தொட்டா தாட்டா நாயே. தொட்டா தீட்டு படுமா தொடாதடா பேய. சாமியும் மதமும் பார்த்தா அந்த சாமிய கூட மதிக்கல. இடம கொடுமை செஞ்சா அந்த கோயில காலால மிதிக்கணும். எங்களை கூட. நன்றி. இப்போ நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அங்க 18 ஆண்டுகளை குறிக்கின்ற வகையில வரைந்திருக்கின்ற 18 ஓவியங்களை தந்து வைப்பாங்க. பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்ற தலித் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கின்ற ரூத் மரமரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுடைய 17 பங்காளர்களையும் மற்றும் அனைத்திற்கும் நிதியுதவி செய்த என்ட்ரன்ட் பெர்டினிட்டி இணைந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் 18 ஆண்டுகள் தலித் பணியில் பங்காளர்களுடன் இணைந்து செய்த பணிகள் குறித்த குறிப்பு அடங்கிய தொகுப்பை 2 நூல்களாக வெளியிடுகிறோம். முதலாவதாக தலைமை உரை ஆற்றி வந்திருக்கும் திருமிகு ருத்ர மனோரமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவர் 2006 ரைட் லிவ்லிஹுட் அவார்டை பெற்றவர் மற்றும் அன்று மருத்துவத்துறையில் மக்களுக்கு தொண்டு செய்து இன்று நகராட்சி தலைவராகவும் மற்றும் பஞ்சாயத்து பிரதிநிதியாகவும் உள்ள திருமதி டாக்டர் ஸ்ரீதேவி அவர்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். புத்தகத்தை வெளியிட்டு அவற்றின் கருத்தினை முன்மொழிய வந்திருக்கும் திருமிகு காரல் வின்ஸ்டன் அவர்களை வரவேற்கிறோம். ஓவிய கண்காட்சியை திறந்து அக்கருத்தை சிறப்புரையாற்ற சிந்தனை சிற்பி பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் திருமிகு ஜெயராமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கௌரவ பேச்சாளரான மாவட்ட நீதிபதி, மனித உரிமை குறித்த ஆர்வலர், அரசு சட்டங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று கொள்கை உடையவர், நீதி அரசர் திருமிகு உத்ராபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நிறுவன இயக்குனர் INDB புதுச்சேரி திருமிகு அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்கிறோம். பியர்ஸ் கில்ட் என்டர்டைன்ட் ஃபெர்டினிட்டி ஃபாதர் ஆஃப் இயர்ஸ் கில்லிட்டர் 20 ஆண்டுகளாக தமிழ் இன மக்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியினை அர்ப்பணித்தவர். மேலும் இவர் பெல்ஜியம் நாட்டவராக இருந்தாலும் தமிழ் சிறப்பாக பேசக்கூடியவர். இவர் ஏசியன் கமிட்டி பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். இவரை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். கருத்தியல் பேச்சாளராக 18 ஆண்டுகால
பொறுப்பாளராகவும் கூட்டத்தை வழிநடத்துபவராகவும் உள்ள திருமதி லலிதா அவர்களை வரவேற்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கூட்டுப்புற நாடக இயக்கத்தின் கலந்தாழ்வுகளை வழங்கிய கலைஞர்களையும் மற்றும் இந்த குழுவை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கும் திரு பெருமாள் அவர்களையும் வரவேற்கிறோம். மதத்தின் பெயரால் பாகுபாடு, மொழியின் பெயரால் பாகுபாடு, ஜாதியின் பெயரால் பாகுபாடு, சமயத்தின் பெயரால் பாகுபாடு, இனத்தின் பெயரால் பாகுபாடு, நிறத்தின் பெயரால் பாகுபாடு, உண்ணும் உணவின் பெயரால் பாகுபாடு. நமக்கு இன்றைய தேவை பாகுபாடுகளை களைவோம். இந்த பாகுபாடுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம மனித சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருக்கு இந்த போன பிறகுதான், அது வெளியேறின பிறகுதான் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு அமைதியை நம்ம எதிர்பார்க்கலாம், வளத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பாகுபாடோடைய விளைவை வந்து இப்போ நம்ம அனுபவிக்க தொடங்கியிருக்கோம். பாகுபாடின் உச்சகட்டம் தான் தீவிரவாதம். பாகுபாட்டின் விளைவாக ஒரு சிலருக்கு அல்லது ஒரு சாரருக்கு, ஒரு பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அந்த அநீதியை தட்டி கேட்க ஜனநாயக முறைப்படி முயற்சிக்கிறார்கள், சட்டபூர்வமாக முயற்சிக்கிறார்கள், சாதாரணமாக முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடையும் பொழுதுதான் கடைசி வெளிப்பாடாக வாதம், அதன் பின் தீவிரவாதம், சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இந்த சமூக நீதியை நாம் அடைய வேண்டும் என்றால் தீவிரவாதம் இன்றைக்கு ஒழிய வேண்டும். தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்றால் தீவிரவாதிகளை ஒழிப்பது அல்ல, தீவிரவாதத்திற்கு காரணமான பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும்.
This auditorium is not usually accessible for people like us who are sitting in this hall. This is a privilege for us to have an opportunity to enter into any place. This is an example. We also have to congratulate and appreciate that Auroville organization for having permitted us to have this auditorium at our disposal. Secondly, perhaps it is the first time, many times would have been there, but we all people have been said by others that you are doing a good job. Please go ahead. Usually we are not being appreciated in the villages when we are fighting for our livelihood or our human right. But others, those who are not Dalits themselves, come forward and say, you are doing a good job, please go ahead. And so we are ourselves are witnessing that the time is coming to an end, that Dalit liberation will not come only by Dalits, it has to be a joint venture of everyone. The book on Dalit liberation, on Dalit emancipation. It is a book of history, not the history of previous kings and well-known people. It is the history of common people, of Dalits, and those who have supported their struggle for liberation and emancipation. You all, distinguished guests, dear friends, have contributed to the achievements of the Dalits over the last decades. And we at Entree de Fraternity are proud to be associated with you. In fact, as Martin said, over the last 30 years, we have supported your efforts and encouraged those who have left the Dalit to be respected as full human beings. And this is certainly the biggest achievement. You have also worked to stop the two-tumbler system. You were able to bring Dalit children to school, to get electricity, water, housing pattas and village roads to the Dalit colonies. But in my eyes, the main achievement is the respect of Dalits as full human beings, avoiding human rights violations and bringing culprits to the court. In addition to that,
you have made Dalit culture a recognized culture. With its folk songs, dances, folk theaters, and writings. And today, the performances of Kotukural as well as the book that we will release today are expressions of that culture. I would like to thank all of you who have contributed to it. It is your history that is told in the book. And special thanks to Adecom, to the staff and to Mrs. Dalita for all their efforts to collect the materials, to edit them, and to publish them in the form of this book. So allow me to symbolically hand over the result of this experience to Pascal, so that the book goes back to those who are celebrated today. It means all of you who have not spared time and effort to make Dalit liberation and emancipation a reality in today's India. Of course, the struggle is not over. In human history, there are always new achievements to be made and to be won. Your continued efforts agitating for total Dalit liberation and emancipation are still needed. Our Trade Fraternity celebrates today some very important achievements. And our common journey will come to an end, as our board has decided to withdraw from Tamil Nadu and from Pondicherry. After many years of cooperation, we wish you all the best to continue your efforts to make Dalit sufferings belong to history and to build a new society with all people of goodwill, where all human beings are fully respected in dignity and justice. அப்படி பேசுகின்ற போது அவர்களை அமர வைத்து அல்லது அவர்கள் இந்த மேடையில் இருக்கின்ற போது இங்கே களப்பணியில் நீண்ட அனுபவம் தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு அவன் கட்சி இந்த ஜாதி நம்மளுக்குள்ள உள்பிரிவு அவன் பறையறு இவன் இப்படி அப்படின்னு எதுவும் இல்லாத என்ஜிஓ இல்லாத எங்கெங்க இருக்கிற சக்தியை கூடி இருந்தா தான் இந்த 18 வருஷம் இதை நட்டினவங்களுக்கு நீங்க இதுல நட்டினவங்களுக்கு நம்ம எவ்வளவு மக்களுக்கு கொடுத்தாங்க.
संगम शरणं गच्छामि तुदियाम्पि बुद्धं शरणं गच्छामि तुदियाम्पि धम्मं शरणं गच्छामि तुदियाम्पि संगं शरणं गच्छामि तदियाम्पि बुद्धं शरणं गच्छामि மனித உரிமைக்கான போராட்டம்